அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அனஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு क़ால் சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல क़ால் இதா பதலைத்து அப்தி பிஹபீபத்தைஹி ஃபஸபர அவ்வல்துஹு மின்ஹுமா அல் ஜன்னah. ரவாஹுல் புகாரி. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம் வ ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான் ஹதீஸ் குத்ஸியிலே, என்னுடைய அடியாரை அவனுக்கு பிரியமான இரண்டை கொண்டு நான் சோதித்து அவன் அதிலே பொறுமையை மேற்கொண்டான் என்றால் அந்த இரண்டு பிரியமான விஷயங்களுக்கு பகரமாக நான் அவனுக்கு சொர்க்கத்தை பரிசாக்குவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ் புரிதாக கூறுகிறார். அடியானுக்கு பிரியமான இரண்டு என்ன? இந்த ஹபீபத்தைஹி என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல புகுந்த ஹதீஸ் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், இரண்டு கண்கள் என்று கூறுகிறார்கள். சில பேருக்கு கண்கள் பார்வை பாதித்திருக்கும், வெளிச்சம் குறைவாக இருக்கும், சிரமப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பொறுமை காக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனை, அல்லாஹ் நமக்கு இந்த சோதனையை தந்திருக்கிறான் என்று பொறுமை காத்தார் என்றால் அதற்கு பகரமாக அல்லாஹ் சுவனத்தை தருவதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்கள் எல்லோருக்குமே பிரியமானவை, அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. பார்வை இல்லாமல் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில்? இருந்தபோதும் பொறுமையை மேற்கொள்கிறார்கள். அதனால்தான் ஹபீபத்தை என்கின்ற வார்த்தையை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார். பார்வையற்றவர்களை நாம் பார்க்கிற போது அவர்கள் எந்த அளவுக்கு திருப்தியாக நிம்மதியாக இருக்கிறார்களோ, ஆனால் நமக்கு பரிதாபமாக இருக்கும், நமக்கு கருணை உண்டாகும். ஆஹா, பார்வையற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படி அவர்கள் உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், தங்களுடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்துகிறார்கள் என்றெல்லாம் நாம் பரிதாபப்படுவது உண்டு. அது ஒரு மிகப்பெரிய சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனிடத்தில் எல்லா வகையான உறுப்புகளையும் ஆரோக்கியமாக தந்து கண் பார்வை மட்டும் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருந்தால் மிகவும் சங்கடத்துக்கு ஒரு விஷயம். அதனால்தான் ஹபீபத்தை என்கிற வார்த்தையை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயன்படுத்துகிறார். நமக்கு பிரியமான ஒரு பொருள் அது நம்மை விட்டு பறிபோய் விட்டால், அதை நாம் பறிகொடுத்து விட்டால் நாம் வியாகுலப்படுவது உண்டு, வேதனைப்படுவது உண்டு. அந்த நேரத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸுடைய ஒரு சாராம்சம். சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக நான் சென்றிருந்தேன். அங்கே ஒரு இளம் சிறுவர், ஒரு 5 வயது சிறுவர் இப்படியே தலையை தூக்கி தூக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆச்சரியமாக இருந்தது, ஏன் இப்படி பார்க்கிறார் என்று அந்த குடும்பத்தினத்தில் கேட்டேன். சாதாரணமாக பார்த்தால் அவருக்கு பார்வை தெரியாது. நம்மை போன்று அவர் நேர்காணலாக பார்த்தார் என்றால் அவருக்கு பார்வை தெரியாது. இப்படி தலையை தூக்கி பார்த்தால்தான் அவருக்கு லேசாக பார்வை தெரிகிறது. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து விட்டோம், சிகிச்சை செய்து பார்த்து விட்டோம், சரியாகவில்லை. குடும்பமே கவலையில் ஆழ்ந்து போயிருக்கிறோம். அந்த பையனுக்கு அதனுடைய விபரீதம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அந்த குடும்பத்தினர் கூறுகிறார். தாங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், அதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபடுங்கள். ஃபகஷஃப்னா அன்க ஹுதாக ஃபபஸ்ரக்கல் யௌம ஹதீத் என்கின்ற வசனத்தை ஓதி ஓதி இந்த பிள்ளையினுடைய கண்களிலே தடவுங்கள். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர் என்கின்ற வசனம் இருக்கிறது. பார்வையை மீட்டுத்தர வாய்ப்பு இருக்கிறது. உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற நபித்தோழர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து முறையிட்டார்கள், என் பார்வை குறைவாக இருக்கிறது, யார சொல்லா, எனக்கு ஏதாவது ஒரு துவாவை சொல்லித்தார்கள் என்று கேட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தார்கள். நானும் அந்த துவாவை வாட்ஸ்அப் தளத்திலே உங்களுக்கு நான் பதிவு பண்ணுகிறேன். அதையும் ஓதி நீங்கள் அந்த பிள்ளையினுடைய கண்களிலே தடவுங்கள். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் பார்வை மீட்கப்பட்டது போன்று மீட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்பிக்கை இழக்காதீர்கள். நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலை உண்டானது.
இது ஒரு உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். உங்களுக்கு இப்படி இது போன்ற ஒரு சோதனை ஏற்பட்டால் அந்த சோதனையின் போது பொறுமையை நீங்கள் மேற்கொண்டால் அதற்கு நாம் சிறந்த பகரத்தை கொடுப்போமே என்று அல்லாஹ் கூறுவதாக அன்னலார் கூறுகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பேராச்சரியத்திற்கு உரியது என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன பேராச்சரியம் என்று கேட்டால், ஒரு மூமினுடைய ஒவ்வொரு காரியமே அவனுக்கு சாதகமாக, பாசிட்டிவாக, ஹைராக அமைந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர் என்று கூறுகிறார். அது எப்படி பாசிட்டிவாக, அனுகூலமாக, சாதகமாக அமையும் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். ஒரு மூமினுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைத்தால், மகிழ்ச்சிகரமான ஒரு சான்ஸு கிடைத்து சுக்ரியா செய்தால் அது அவருக்கு ஹைராக இருக்கும். சுக்ரியா செய்ய ஹைர் தானே. ஒரு மூமினுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், இன் அசாபத்து சர்ரா ஷக்கர் பக்கான ஹைரல்லா, இன் அசாபத்து லர்ரா சபர் பக்கான ஹைரல்லா. சோதனை ஏற்பட்டு பொறுமையை மேற்கொண்டார் என்றால் அதுவும் அவருக்கு ஹைரு தானே என்கிறார். ஒரு மூமின் உடைய நிலைமை இருக்கிறதே அது பேராச்சரியத்திற்குரியது. அவர் சந்தோஷம் ஏற்பட்டால் சுக்ரியா செய்தாலும் அந்த சுக்ரியாவுக்கு பலன் கிடைக்கும். துன்பம் ஏற்பட்டால், துயரம் ஏற்பட்டால், துக்கம் ஏற்பட்டால் அப்போது பொறுமையை மேற்கொண்டாலும் கூட அது அவருக்கு ஹைரு தான், அதற்கு சிறந்த பகரம் உண்டு என்று சொல்லுகிற போது ஒரு மூமினுடைய எல்லா நிலைமையிலும் அவனுக்கு சாதகமாக அமைகிறது. இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கிறார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமையை பற்றி பேசுகிற போது, அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, பொறுமை என்பது நம்முடைய காரியங்களிலே, மனிதனுடைய உடம்பிலே தலையை போன்று இருக்கிறது. அன்ன சபர மினல் உமூர் பி மன்சிலத்தின் ராசி மினல் ஜசத், தலையை போன்று இருக்கிறது. இதா பாரக்க ராசு அல் ஜசத், உடம்பை விட்டும் சரீரத்தை விட்டும் தலை தனியாக போய்விட்டால் ஃபசதல் ஜசது, உடம்பெல்லாம் வீணாய் போயிடுமே, உடம்புனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுமே, தலை அவ்வளோ முக்கியமான ஒன்றாயிட்டே. அதே போன்று தான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் பொறுமை இருக்கிறத தலையான ஒரு விஷயம். இதா பாரக்க சபர், ஒரு மனுஷனை விட்டும் பொறுமை மட்டும் போய்விட்டால், அல் உமூர், அவன் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களிலும் பொறுமை மட்டும் இல்லாவிட்டால் ஃபசதத்தில் உமர், அவன் எல்லா காரியங்களும் கெட்டுப்போகுமே என்றார். தலை இல்லாவிட்டால் உடம்பு பயனற்று போவது போன்று பொறுமை இல்லாவிட்டால் அவன் செய்கின்ற எல்லா காரியங்களுமே பயனற்று போகுமே. பொறுமை எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் என்பதை ஒரு மனித உடம்பில் இருக்கக்கூடிய தலைக்கு அந்த பொறுமையை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். தலையை உதாரணம் காட்டுகிறார்கள் என்றால் இது தலையாய ஒரு விஷயம் அல்லவா? யோசித்து பார்க்கிறோம். ஒரு அருமையான ஒரு விஷயங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொல்வார்கள், கயிறு என்பது ஒரு மனிதனுக்கு நன்மை என்பது, பாக்கியம் என்பது, அவன் ஈருலகத்திலேயும் சிறப்படைய வேண்டுமென்றால் அவனிடத்தில் 4 விஷயங்கள் இருக்க வேண்டும். 4 விஷயங்கள். என்ன அந்த 4 விஷயங்கள்? அவ்வலுகா அத்தஹப்புபி இலல்லா பின் நவாஃபில், நஃபில் வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ்விடத்திலே ஒரு மூமின் நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள் தான் அவன் கயிறு. 2வது அஸ்ஸபுர் அலா அஹ்காமில்லா, இறைவனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கின்றனவோ அந்த சட்டத்திட்டங்களை பேணுவதிலே, கடைபிடிப்பதிலே, நடைமுறைப்படுத்துவதிலே சபர் செய்ய வேண்டும். இறை சட்டங்கள் எத்தனை சட்டங்கள் இருக்கின்றன? தொழுவது, நோன்பு நோற்பது, நாம் முஸ்லீம்களுக்கு நலவை நாடுவது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. 3வது ரிலா பி தக்தீர் இல்லா, இறைவனுடைய ஏற்பாடு, அவருடைய விதி, அதை பொருந்தி கொள்வது. அல்லாஹ்வுடைய நாட்டம், நிச்சயமாக அதில் கயிறு வைத்திருப்பான், பொருந்து. 3வது விஷயம். 4வது விஷயம்தான் அல் ஹயாவு மின் நதரில்லா, எங்கு போனாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து ஒரு வெட்க உணர்ச்சியோடு வாழ்வது. அல் ஹயாவு மின் நதரில்லா, நாம் எங்கு போனோம் என்றாலும் இறைவனின் பார்வை நம் மீது இருக்கிறது. நாம் தப்பு செய்து விடக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது, குற்றமடைத்து விடக்கூடாது, யாரையும் நோவினைப்படுத்தி விடக்கூடாது, யாரையும் துன்புறுத்தி விடக்கூடாது, காயப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று ஒரு வெட்க உணர்ச்சியோடு வாழ்ந்து 4 விஷயங்களிலேயே ஒரு மூமினுக்கு கயிறுகள் பதிக்கப்பட்டிருப்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். காண்பதற்கு அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். கடுமையான காய்ச்சல் பெருமை. இந்த காய்ச்சல் எந்த அளவுக்கு என்று கேட்டால்,
அவர்களை காண சென்ற அபூ சயீத் வதா யதஹு ஃபௌகல் கதீபா, போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறார். அந்த போர்வை மீது கை வைக்கிறார். போர்வை சுடுகிறது, சூடு பறக்கிறது. வதா யதஹு ஃபௌகல் கதீபா ஃபகால மா அஷத்து ஹும்மாக்க யார சொல்லா, எவ்வளோ கடுமையான காய்ச்சலாக, கடுமையான ஃபீவர், ஜுரமாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலையும் சொன்னார்கள், நாம இருந்தோம் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்திருக்கும். நாம் ஒரு படபடப்போடு பேசுவோமே, நாம் மிக மன கஷ்டத்தோடு ஏதாவது நாம் புலம்ப ஆரம்பிப்போமே, அவ்வாறு புலம்பவில்லை. சொன்னார்கள் நபிகள் நாயகம், கதாலிக்க இன்னா கதாலிக்க யுஷத்தது அலைனா அல் பலா வ யுதாஃபுலனா நஜர், அன்பியாக்களாக எங்கள் மீது இப்படித்தான் சோதனைகள் கடுமையாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு உதாரணம், இது உதாரணம் தான் இருக்கும், ஆனால் எங்களுக்கு நன்மைகள் பன்மடங்காக்கப்படும். இன்னா கதாலிக்கு யுஷத்தது அலைனா அல் பலா, பலா என்பது எங்களுக்கு ஷதீதாகத்தான் இருக்கும். ஆனால் யுதாஃபுலனா லஜர், அதற்கான கூலிகள் எங்களுக்கு பன்மடங்கு கிடைக்கும். அப்போது அந்த அபூ சயீத் திரும்ப கேட்கிற, யார சொல்ல மன் அஷத்துன் நாசி பலா, இந்த உலகத்திலே அதிகம் சோதனைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் யார் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த படுக்கையில் இருந்து கொண்டு, ஜுரப்படுக்கையில் இருந்து கொண்டு கூறுகிறார்கள், அல்ல அன்பியா, முதலிலே அதிகம் கடும் சோதனைக்கு உள்ளானவர்கள் இறை தூதர்கள் தான். இரண்டாவது யார் என்று கேட்டார்கள், உலமாக்கள் என்று சொன்னார். உலமாக்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டு தான் இருக்கும். அவர்கள் மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் அப்படியே சகித்து கொண்டே போவார்கள். பிறகு யார் என்று கேட்டார்கள், அஸ்ஸாலிஹுன், யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, சமுதாயத்தில் உத்தமர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும். சோதனைகள் ஏற்படும், என்ன பாவம் செஞ்சானோ இப்படியெல்லாம் அவன் சோதனைக்கு உள்ளாகிறான் என்று நினைக்க முடியாது. அவன் நல்லவனாக இருப்பான், சாலிகின்களாக இருப்பான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிலே சாலிகின்களுக்கு, நல்லவர்களுக்கும் சோதனை ஏற்படும் சொல்லிவிட்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல அஹதுகும் கான அஷத்த ஃபரஹன் பில் பலா மின் அஹதிக்கும் பில் அத்தா, இவர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்களே, அன்பியாக்கள் மற்றும் உலமாக்கள், சாலிகின்கள் போன்றவர்கள் இருக்கிறார்களே, சோதனை ஏற்படுகிற போது அதிகம் மகிழ்ச்சி கொள்வார்கள், அவர்களுக்கு ஏதாவது வாரி வழங்கப்படுகிற போது மகிழ்ச்சி கொள்வதை விட என்று சொன்னார். இந்த வார்த்தையை தாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பல அஹதுகும் கான அஷத்த ஃபரஹம் பில் பலா, பலா அவர்களுக்கு ஏற்பட்டால் அதிகம் மகிழ்ச்சி கொள்வார்கள். மின் அகதிக்கும் பில் அத்தா, அவருக்கு ஏதாவது அன்பளிப்புகள் தரப்பட்டால், ஏதாவது ஹதியாக்கள் தரப்பட்டால் அவருக்கு ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சியை விட சோதனை ஏற்படுகிற போது, காரணம் அந்த சோதனைக்கு பின்னாலே நமக்கு சிறந்த பரிசுகள் இருக்கிறது, வெகுமதிகள் இருக்கிறது, சன்மானங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் அவர் விளங்கி வைத்திருக்கிற காரணத்தினாலே அது பற்றி அவர் மகிழ்ச்சி தான் கொள்வார் என்கிற இந்த அருமையான ஹதீஸ்கள் இருக்கிறதே நமக்கு பொறுமையை போதிக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையுமே பொறுமையும், சகிப்புத்தன்மையும், அமைதியும், சாந்தி சமாதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற போதனை வெளிப்படுகிறதே. வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.